காம்போவை இந்தியா முழுவதும் ரசிச்சு வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி. இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையாக சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நிலைக்கு போயிட்டாரு. இந்த படத்தை யாரும் தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை. அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னாரு, விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து நிறுத்தது. இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானம். ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சார் எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே உங்களுடைய புன்சிரிப்பு. பார்த்தா செட்டில் ஒண்ணுமே இல்லை, ஆனால் படம் நடக்குது. நான் கொண்டு வந்திருக்க குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்கிற உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும், நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்க பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பா, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இனிமே எல்லாமே சக்சஸ் தான். ஏன்னா இது வெயிட் பண்ணியிருக்கு பாருங்க, 5 வருஷம். அவர் டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கல்ல, அதுதான். அப்புறம் நீங்கள் விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்தில் 3 படம் பண்ணிவிட்டேன். ஆமாம், முதல்ல நட்புக்காக தமிழில் பண்ணோம், தெலுங்குல இமீடியட்டாக சார் ஒர்க் பண்ணாரு. ஸ்நேகம் கோசம் படையப்பால ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம். தெலுங்கு படையப்பா தெலுங்கு நாங்கள் கண்டினியூஸாக ஒரே ரூலில் வருஷத்தில் 3 படம் பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஜோதி சொல்லும்போது ஒரு லைன் சொன்னாப்புல, இது என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது, நான் இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தாரு. அதோடு நான் விடலை. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார். படையப்பாலேயும் அவருடைய பங்கு இருக்குது. அந்த அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்குல போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேற, இப்போ காலங்கள் மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைன் மாறன்ட்டு. அவர் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ. சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது என்ன கிளாஸ் வருமோ, ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில எல்லாம், தமிழ்நாடு இல்லை ஆந்திரா,
தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலையும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறையா உழைக்கும். ஜோதி கிருஷ்ணன் சார் அவரோட ஒர்க்கு நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட், நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா நீங்க அஜித் சார் கூட 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க, விஜய் சார் கூட 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க, பவர் ஸ்டார் கூட இது உங்களுக்கு 3வது படம். இந்த ஹேட்ரிக் வெற்றிக்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். இந்த படம் பற்றின அனுபவம் பற்றி நீங்க எங்களுக்கு சொல்லணும் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இப்போவுமே இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படமாக 5 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கொண்டு போய் சேர்க்கறது முதல்ல உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த படத்தை அவ்வளோ நல்லா ப்ரமோட் பண்ணி எங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் முதல்ல வேண்டுகிறேன். ஆஸ்கார் வின்னர் கிரவாணி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சிறப்பாக இந்த மியூசிக் கொடுத்துருக்காருங்கிறது. இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபில்ம். இது வரைக்கும் நான் தமிழ் படங்களை தெலுங்குல டப் பண்ணியிருக்கேன் நிறைய படம். முதல்ல வைஜெயந்தி ஐபிஎஸ், அப்புறம் சத்ரு, அந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தெலுங்குல பாடல்கள் எழுதியிருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த சினிமா சாதாரணம் இல்லை, இது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவில் நான் சமீபத்தில் 2-3 விஷயங்கள் சந்தித்தேன். அவரோட நான் பாம்பேயில் இருந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன். 17th செஞ்சுரியில் நடக்கிற படம். இந்தியன் அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனாக இன்டைரக்டாக சொல்லியிருக்கோம். கமர்ஷியல் ஃபிலிம். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ட்ராவல் பண்ணி பான்சாரோட பண்ணியிருக்கோம். நாங்களே அற்புதமாக வந்திருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க, நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸப் பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமாக ஏதோ சொல்லணும் ஆதங்கத்தில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நல்லா மெசேஜாக இருக்குது. இதில் வந்து சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஆனால் ரொம்ப கம்மியான கேரக்டர். ஆனால் படம் வரும்போது முக்கியமான கேரக்டர் அதுக்காக தான் ஹீரோ ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அப்புறமா தெரியும். இது வந்து பார்ட் 1 தான், பார்ட் 2 பண்ண போகிறோம். பார்ட் 2 ஆடும்போது இன்னும் இதோட டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல் தெரியும். வந்து எல்லாரும் கண்டிப்பாக இந்த படம் இது முக்கியமாக சொல்லணும்னா என் சன் ஜோதி கிருஷ்ணன். அவன் வந்து என் ஒய்ஃப் வந்து பசங்க வந்து சினிமாவில் பாருங்க அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டராக வேணும், இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் பண்ணுற தொழில் அவன் கவனிச்சுட்டே இருந்தேன். அவன் டிகிரி முடிச்ச உடனே தாட் வந்தான்னு கேட்டேன். அவன் சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. கிருஷ்ணதேவரையா தெனாலிராமன் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி லாஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமே அது இது பண்ணி இப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ரவிக்குமார் சார் சொன்னேன், சரி பண்ணிடலாம் சார் சொல்லி. அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு சிவாஜி சார் அதில் ஃபிக்ஸ் பண்ணோம், விஜயகுமார் பண்ண ரோலுக்கு. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணல, அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் அவன் படிக்கும்போதே நட்புக்காக சரி ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானே டெக்னிக்கலாக எத்தனை படம் பண்ணியிருக்கேன், எத்தனை டைரக்டரோடு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி சாங் பார்த்தீங்கன்னா அது கிரவாணி சார் அற்புதமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்தேன் அப்படின்னு சரி காமி அப்படின்னா பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எண்டை போடுன்னு சொல்லி அவன் கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தார். எழுந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி பார்த்துட்டு கிரவாணி சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணோம்னு சொல்லி கிரவாணி சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலவை பார்த்து சொல்லி அவர் அவங்க ஆஸ்கார் பண்ணாங்கன்னு சொல்லி ஆஸ்கார் பார்த்துட்டு இவ்வளோ சின்ன ரூமில்
பாகுபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சின்ன ரூமில் இவ்வளோ மியூசிக் பண்ணிங்கன்னு அவர் பாராட்டிருக்காரு. கொண்டு போனது தூங்காமல் ராவம் பகலாக ஒர்க் பண்ணுறான் ஜோதி. கண்டிப்பாக அவனுக்கு பெரிய பேர் வரும் இந்த படத்தோட. இதில் ஒர்க் பண்ணுற சத்ரா சார் கொஞ்சம் நாளாக தான் ஒர்க் பண்ணார், அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாதர் சார் இந்த சாங் பக்கத்தில் ரூம் ரெக்கார்ட் பண்ணோம். முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நான் வேண்டுகிறேன் உங்களோட எல்லாரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதல் முறையாக முதலமைச்சரானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்.டி. ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவனுக்கு அப்புறம் தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபோனில் மெசேஜ் வந்தது, வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ரத்னா சார் பிரமாதமாக பேசினார், அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னன்னா நாங்கள் நடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா எங்கிட்ட லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார், எப்படி எடுக்க போகிறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார் ஈன்ற பொழுதில் பெரிதிருவுக்கும் தன்மானே சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா பிரமாதமாக அந்த சீனை காட்டினார். நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்போதான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன், அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால இந்த படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம்னா, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை? கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாத்துறதுக்காக தானே படம். ஜோதி கரெக்டா? அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாத்துறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளவு கஷ்டமே என்னை காப்பாத்துறதுக்காக நடக்கிறது. அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயினா நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்க சாங்கை நான் இப்போ பாடிட்டேன். பாகுபலி 2ல நானே இதே மாதிரி டேப் படிச்சுட்டு ஒரு 4 விட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் அதை மனசுல வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க சார். ஷோபி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க. அது வீரமல்லு 2ல உங்களை வச்சு சிறப்பா ஆமாம், நிச்சயமா அதில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய நீங்க ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு, அதை நீங்க பண்ண முடியுமான்னு கேட்கறேன். பட்டு பட்டுன்னு கூப்பிடுறது நல்லா இருக்கு, ஆனா அர்த்தம் வாய்ந்தில்லை ராஜா. About Ratnam sir. Ratnam sir is the most first Yellarku Vanakkam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He is the first person to come, sir, like you said, last person to go.
He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat, and he does not need to do these things. He's literally managing the other, actors, and he is completely 100% involved. And sir, for 5 years, you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film. இப்போ ஜோதி சார் பற்றி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time I I completely my mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I am dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Thank you so much for coming, Satyaraj sir. Thank you, and Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir pati kuda pesno. I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the journey, I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And எனக்கு ஸ்டோரி மேலே, எனக்கு டைரக்ஷன் மேலே, படம் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு. That when the film comes, 100% everybody is going to like it, because every single person in this film has worked very hard. So please support us, and I hope you all like the film. போடுறதுக்கு பின்னாடி வந்து ரகசியம் என்ன சார்? அவர் வந்தாலும் அவர் காமிக்க மாட்டாங்க. ரொம்ப சாந்தமூர்த்தியாக இருப்பார். அவர் ஏஎம் ரத்னம் இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி. அவருக்கு நான் சக்ஸஸ் வரணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன். மூவி இஸ் கோயிங் டு பி எ ஹிட் அண்ட் ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பி பர்சன் ஃபார் யூ. இப்போ நீங்கள் கேளுங்க, என்ன கேட்டீங்க? பாடல்கள் எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசையோடு இருக்காங்க. அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனால தான் நான் எப்போவுமே ஆஸ்பிரன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கை நம்ம சிக்க மாட்டாங்க. நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவருக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அவர் எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி நம்மளை நல்லா ப்ளஸ் பண்ணுறதுக்காக வருவார். ஸோ இந்த எக்ஸப்ஷன், தேங்க்யூ சார், இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டா செலிப்ரிட்டிஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அவர் எல்லா இடத்துக்கும் வரமாட்டாங்க ஈஸியாக. ஸோ நான் எப்போவுமே நியூ கமர்ஸ் கூட வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட லாபத்துக்காக அவர் எங்கே கூப்பிட்டா வருவார். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்டோட பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார். அதுக்காக தான் நான் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன். இதில் வந்து நம்ம குரு வந்து பாலச்சந்தர் சார் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க மரகதமணி கீரவாணின்னு சொன்னீங்க. அப்போ எல்லாம் இன்டர்நெட் கிடையாது. சார் படத்துக்காக கேஎஸ் ரவிக்குமார் சார் ரெக்கார்டிங் நடக்குது. அவர் வந்தார். கேஎஸ் ரவிக்குமார் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் வந்தது. இந்த சவுண்ட் நல்லா பற்றி அந்த சவுண்ட் நல்லா ஒரு டாபிக் வந்தது. அப்போது மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பற்றி எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பிச்ச அப்புறம் 4-5 இயர்ஸ் தமிழ்லேயும் படம் பண்ணல. சின்ன மனசு ஒரு வருத்தம், என்னடா தமிழில் நம்ம படம் சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழில் வந்து படம் பண்ணுவோம், எப்போ வந்து ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்கில் இருந்து. அதே மாதிரி தமிழில் திருப்பி டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து மூலியமாக தமிழில் வந்து நம்ம தமிழ் மீடியா, நம்ம ப்ரெஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இங்கே இருக்க நிறைய பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரெஸ்லையும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 years 4 years கழிச்சு மீட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு மீட் எவ்ரிபடி சார்.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட் எங்கள் அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய எங்கள் ஃபேமிலியை பற்றியும் என்னை பற்றியும் அவரோட பிளெஸிங்ஸாக சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 years கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு, உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் நான் எதுவும் யோசிக்கல. சரி இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்ட் டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ண ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணதான் ஆரம்பம், என்ன இருந்தால் வேதாளம். ஸோ இருந்தது. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்ணுறேன். திருப்பி அஜய் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமோ தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது. அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னால் அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிச்சு ஒரு ரிப்பீட் மோட்ல வர மாதிரி ஒரு 8 years கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலாக பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனா, நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னார். நீ என்ன பண்ணுறது தெரியாது, நீ எவ்வளோ உழைக்கிறன்னு தெரியாது, இந்த படத்திட்ட ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்டு, இது 2 வேர்டு தான் சார் சொன்னார். அண்ட் சிரிப்பி சேம் அவரு கொடுத்த வேர்டு ஈக்குவலாக மீட் பண்ணாரு. ஸோ ஒரு 2 லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளஸிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. அதை நான் எந்த நேரத்துக்கும் எவ்ரிடே இது எவ்ரி செகண்ட் நினச்சிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள, நம்மளை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ட்டு சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அடிக்கடி நம்மளோட ப்ராஜெக்ட் பர்சனல் டைரக்டர். அவருக்கு டைம் கிடைக்கல, அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஎஸ் சார் சொன்னாலே எப்பவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபின்னா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது வந்து இது பார்க்கல, எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலை கொஞ்சம் அடிப்பட்டிருக்கோம், அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் வந்து அவரை பற்றி சொல்லுவேன்னா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார்.